सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै ஸ்ரீ குரவே நமः. இதுவரையும் நாம மங்களவாதம் பார்த்தாச்சு. இப்ப திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக சப்த பதார்த்தாக அப்படின்ற வாக்கியத்துல சப்த பதம் எதுக்கு, அது இல்லாமலேயே நமக்கு 7 பதார்த்தங்கள் அப்படின்னு தெரியறச்ச சப்த அப்படிங்கிற பதம் எதுக்காக வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, அப்போ அதுக்கு பதில் சொல்றான், 8வதாக ஒரு பதார்த்தம் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக சப்த அப்படிங்கிற பதம் வந்தது. அதாவது திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அவசாவாக அப்படின்னு சொல்றச்சவே உங்களுக்கு 7 தெரிஞ்சிருது. அது தெரிஞ்ச 7 பதார்த்தங்கள் சொல்றதுக்காக சப்த அப்படிங்கிற பதம் வரல. 8வதாக ஒரு பதார்த்தம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக சப்த அப்படிங்கிற பதம் வந்தது அப்படின்னு சித்தாந்திகள் சொன்னான். அப்போ ஒரு கேள்வி, நாங்க 8வதாக ஒரு பதார்த்தம், அதாவது இந்த 7 பதார்த்தங்களை காட்டிலும் அதிரிக்தமான ஒரு பதார்த்தம் இல்லை அப்படின்னு நிஷேதம் பண்றதுக்காக சப்த அப்படின்னு பதம் வந்ததுன்னு சொல்றேன் இல்லைங்க. இந்த 7 பதார்த்தங்களை காட்டிலும் அதிரிக்தமான பதார்த்தம் ஒண்ணு இருக்கா இல்லையா? அதிரிக்தகா பிரமிதோவா நவா அப்படின்னு கேள்வி கேட்டான். இருக்கா இல்லையா, அறியப்பட்டதாக இருக்கா இல்ல அறியப்படவில்லையா அப்படின்னு கேட்கிறான். இங்க ஒருவேளை அறியப்பட்டிருக்கு, 7 பதார்த்தங்களை தவிர்த்து ஒரு பதார்த்தம், அதிரிக்தமான ஒரு பதார்த்தம் நமக்கு தெரிஞ்சிருக்கு, அறியப்பட்டிருக்கு, பிரமிதாக வர்த்தது அப்படின்னு சொன்னேன்னு சொன்னீங்கன்னா, அப்ப அதை எப்படி இல்லைன்னு சொல்வேன்? தெரிஞ்ச ஒரு பதார்த்தம் நமக்கு 7 பதார்த்தங்களை காட்டிலும் அதிரிக்தமாக ஒரு பதார்த்தம் இருக்குன்னு தெரியறதும் சொல்றேன். தெரிஞ்ச ஒரு பதார்த்தத்தை நீங்க எப்படி நிராகரணம் பண்ணுவேன்? அதனால அதிரிக்த பதார்த்தத்திய நிஷேதார்த்தம் சப்த பதம் ஆகட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு அறியப்பட்டதாக இந்த 7 பதார்த்தங்களை காட்டிலும் அதிரிக்தமான ஒரு பதார்த்தம் இருக்கு அப்படின்னு நமக்கு அறியப்பட்டதாக இருக்கக்கூடிய பதார்த்தத்தை எப்படி நிஷேதம் பண்ண முடியும்? பிரமிதத்திய நிஷேத அயோகா அப்படின்னு சொன்னான். இல்ல தெரியல, 7 பதார்த்தங்களை காட்டிலும் அதிரிக்தமான ஒரு பதார்த்தம் நாம் அறியப்படவில்லை, நம்மால் அறியப்படவில்லை. ஆத்மாவிகி நைவ ஞாதகா நைவ பிரமிதகா அப்படின்னு 8வதாக ஒரு பதார்த்தம் நம்ம யாரும் தெரிஞ்சுக்கல, நம்மளால அறியப்படலை. அதைதான் நாங்க நிஷேதம் பண்றோம். இது என்ன, எப்படி தெரியாத ஒரு வஸ்து எப்படி நீங்க நிஷேதம் பண்ணுவீங்க? நிஷேதம் அப்படின்னா இல்லைன்னு சொல்றது அர்த்தம், நிஷேதம் இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னு எதை சொல்லுவேன்? இருக்கிற வஸ்து இந்த இடத்துல இல்லை, ஏற்கனவே வேற ஒரு இடத்துல இருக்க வஸ்து, அந்த வஸ்து இங்க இல்லை
அதாவது அறியப்பட்டதாக ஒரு வஸ்து எது இருக்கோ அந்த வஸ்துவை தான் நம்ம நிஷேதம் பண்ண முடியும் இல்லையா? இப்ப பாருங்க, அரவிந்தம் நாஸ்தி கமலம் நாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். ஏன் எங்க ஆத்துல கமல புஷ்பம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் கமல புஷ்பம்ன்றது நம்மளால அறியப்பட்ட ஒரு வஸ்து, வேற இடத்துல பார்த்திருக்கோம். அந்த பார்த்த வஸ்து அந்த கமலம் நம்ம ஆத்துல இல்லை, அது சொல்லலாம். ஜகனாரவிந்தம் நாஸ்தி ஆகாய தாமரை இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகாய தாமரையே யாரும் நமக்கு யாருக்குமே தெரியாது, அறியப்படாத ஒரு வஸ்து. அதாவது அப்பிரமிதா அப்படின்னு ஒரு வஸ்து, அது அது யாருக்குமே தெரியாத வஸ்துவாக எப்படி நீங்க நிராகரணம் பண்றீங்க? பிரமிதஸ்ய நிஷேதா யோகா ந பிரமிதஸ்தேதபி நிஷேத அனுபவத்தி. ஏன் நீ ஒரு பதார்த்தத்தை நிஷேதம் பண்ணணும்னு சொன்னா எதனுடைய நிஷேதம் பண்றோமோ அந்த வஸ்துவினுடைய ஞானம் நமக்கு இருக்கணும். அறியப்பட்டதாக ஒரு வஸ்து நமக்கு, இந்த அறியப்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை தான் நாம நிஷேதம் பண்ண முடியும். பிரதியோகி பிரமிதம் வினா, பிரதியோகி ஞானம் இல்லாதப்போ, பிரதியோகி ஞானம் இல்லைன்னு சொன்னா, பிரதியோகின்னா என்னன்னே தெரியாதுன்னு சொன்னால் கடோ நாஸ்தி அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்? எனக்கு கடம்னா என்னன்னு தெரியும், அறியப்பட்டதான ஒரு வஸ்து அது. அப்ப என்னால அறியப்பட்டதான ஒரு வஸ்து கடகா தன்னாஸ்தின்னு எனக்கு புத்தி வரும், நான் சொல்லலாம். கடம்னா என்னன்னு தெரியல, அது பதார்த்தம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த மாதிரி ககனாரவிந்தம்னு ஒரு பதார்த்தம் இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த பிரதியோகி ஞானம் இல்லைன்னு சொன்னா அதனுடைய நிஷேதம் வராது. அப்போ ரெண்டு விகல்பம் தான். எட்டாவதாக ஒரு பதார்த்தம் உங்களால அறியப்பட்டதா இல்லையா? அறியப்பட்டது, தெரிஞ்ச பதார்த்தம் அது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது தெரிஞ்ச பதார்த்தம் நம்மளால அறியப்பட்ட பிரசித்தமான ஒரு வஸ்து, அது எப்படி நீங்க இல்ல அதை சொல்றதுக்காக ஏழுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. வேறு தெரியலப்பா, தெரியல, எட்டாவதாக ஒரு பதார்த்தம் நம்மளால அறியப்படலை, அதுதான் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னா நமக்கு தெரியாத வஸ்துவை எப்படி நீங்க நிராகரணம் பண்ணலாம் இல்லையா? அதுதான் சொல்றாங்க பிரதியோகி பிரமிதம் வினா நிஷேத அனுபவத்தே அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் சரி என்ன சமாதானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சப்தங்கிற பதம் ஒரு வியாப்திய சொல்றதுக்காக வந்தது. அதாவது சப்தங்கிற பதம் அதிக சங்கியா வியவச்சேதார்த்தமேவ ஆகதம். அதாவது எட்டாவதாக ஒரு பதார்த்தம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்தது. அதாவது இன்னும் கொஞ்சம் பரிஷ்காரமா சொல்றான். எட்டாவதாக ஒரு பதார்த்தம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வியாப்திய சொல்றது. இந்த ஏழு சப்த அப்படின்ற பதம் கிம் கதையதி வியாப்தியும் கதையதி. வியாப்தி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டதுன்னா, பர்வதா வன்னிமான் பூமா அப்படின்றதுல வன்னி வியாபியா தூமஹா அப்படின்னு சொல்லுவாங்க. எத்திர எத்திர தூமஹா தத்திர தத்திர வன்னிகி அப்படின்னு இருந்ததுன்னா அப்ப அந்த தூமம் வன்னி வியாபியா அப்படின்னு பேர். அந்த தூமம் வன்னி வியாபியான்னு பேர். அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்ல வந்தது அப்படின்னு கேட்டோம்னா, என்ன வியாப்திய சொல்ல வந்தது? இந்த ஏழுங்கிற பதம், சப்தங்கிற பதம் என்ன மாதிரி வியாப்திய சொல்ல வந்தது அப்படின்னு கேட்டோம்னா, பதார்த்தம் திரவியாதி சப்த அந்நியதமத்துவ வியாப்தியம்.
திரவியாதி சப்த அந்நியதமத்துவ வியாபியம் பதார்த்தம் அப்படிங்கிற ஒரு வியாப்திய சொல்றதுக்காக ஏழுங்கிற பதம் வந்தது. சரி, நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். முதல்ல திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக சப்த பதார்த்தாகான்னு வாக்கியம் இருக்கு. இந்த சப்த பதத்துக்கு இதுதான் அர்த்தம். என்ன அர்த்தம்? பதார்த்தத்துவம் திரவியாதி சப்த அந்நியதமத்துவ வியாபியம் அப்படின்னு இந்த வியாப்தி தான் சப்தபதத்துக்கு அர்த்தம். அப்போ வாக்கியார்த்த போதம் என்ன கிடைச்சது நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக திரவியாதி சப்த அந்நியதமத்துவ வியாபிய பதார்த்தத்துவந்தகா அப்படின்னு சாப்தபோதம் கிடைச்சிடும். இந்த ஏழுங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தமோ அதையும் சேர்த்து சொல்லிட்டு ஒரு வாக்கியார்த்த போதம் சொல்றான். என்ன? திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக திரவியாதி சப்த அந்நியதமத்துவ வியாபிய பதார்த்தத்துவந்தகா அப்படின்னு சாப்தபோதம் வந்தது அப்படின்னு சொல்றான். சரி, இது ஒரு விஷயம் முடிஞ்சு படிச்சது. இப்போ நாம விஷயம் என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, சுவாமி திரவியாதி சப்த அந்நியதமத்துவம்னா என்ன? திரவியாதி சப்த அந்நியதமத்துவ வியாப்தியம் பதார்த்தத்துவம் அப்படிங்கிற வியாப்திய சொல்றதுக்காக சப்தபதம் வந்ததுன்னு சொன்னேன். அந்த வியாப்திக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற விஷயத்தை இப்ப நாம பார்க்கணும். சரி, சாதாரணமா அந்நியதரத்துவம் அந்நியதமத்துவம் அப்படின்னு அங்கங்க நாம பிரயோகம் பண்றதை கேள்விப்பட்டிருக்கு. கடப்பட்ட அந்நியதரம் ஆணைய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடமோ பட்டமோ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அர்த்தம். கடப்பட்ட உபயம் ஆணைய அப்படின்னா கடத்தையும் படத்தையும் ரெண்டுத்தையும் எடுத்துன்னு வரணும்னு அர்த்தம். கடப்பட்ட அந்நியதரம் ஆணைய அப்படின்னா கடத்தையோ படத்தையோ எடுத்துன்னு வாங்குவோம்னு அர்த்தம். ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு. அப்போ துவயோஹோ ஏகஹ அந்நியதரத்துவம் அப்படின்னு பேரு. துவயோஹோ ஏகஹ அந்நியதரத்துவம், ரெண்டுத்துக்குள்ள ஒண்ணு. துவயோஹோங்கிறது சப்தமீ விபக்தி. அப்போ ரெண்டுத்துக்குள்ள ஏகஹா ஒண்ணு. துவயோஹோ ஏகஹா, துவயோர் மத்தியே ஏகஹா, எக்கச்சித் ஏகஹா, ஏதோ ஒண்ணு. இதுக்கு பேரு அந்நியதரம். அந்நியதரத்துவம் எங்க இருக்கும்? ரெண்டு வஸ்துக்குள்ளயும் இருக்கும். இப்போ கடப்பட்ட அந்நியதரம் ஆணைய அப்படின்னா கடமோ பட்டமோ எடுத்துன்னு வாங்கலாம். அப்ப அந்நியதரத்துவம் எங்க இருக்கு? கடத்திலையும் இருக்கு பட்டத்திலையும் இருக்கு. இது அந்நியதரத்துவம் அப்படிங்கிற பேரு. அந்நியதமத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்நியதமம் அப்படின்னா பகுஷு ஏகஹா. கடப்பட்ட தந்து அந்நியதமம் ஆணைய, கடப்பட்ட தந்து அந்நியதமம் ஆணைய அப்படின்னா என்ன அர்த்தம்? கடத்தையோ பட்டத்தையோ தந்துவையோ எடுத்துட்டு வாங்க, மூணுத்துல ஏதோ ஒண்ணு. எல்லாருமே இன்னொரு வருஷம் சொன்னா ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னம் சத்ருக்ன அந்நியதமம் ஆணைய, 4 பேர் யாரையாவது ஒருத்தர் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்நியதமம் ஆணைய, 3க்கு மேல கொடுத்தோம்னா அந்நியதம அப்படின்னு பிரயோகம் பண்ணணும். 2 வஸ்துக்களை சொல்றீங்க அப்படின்னா அந்நியதர அப்படின்ற சப்தத்தை பிரயோகம் பண்ணணும். இந்த அந்நியதரத்துவம்ங்கிறது 2 வஸ்துக்கள்ல இருக்கும். அந்நியதமத்துவம்ங்கிறது 3 வஸ்துக்கள், 3க்கு மேற்பட்ட வஸ்துக்கள்ல அந்நியதமத்துவம் இருக்கு. சரி, இது ஒரு விஷயம். இப்போ நான் பொதுவா சொல்லியிருக்கேன், அந்நியதரத்துவம்னா துவயோஹோ ஏகஹ அந்நியதரஹ பகுஷு ஏகஹ அந்நியதமஹ.
அப்படின்னு மேலோட்டமா சொல்லியிருக்கா. இதுக்கு மேல பரிஷ்காரம் பண்ணி கண்டனம் பண்ண போறேன். அது அப்புறம் மேல பார்க்கலாம். சரி, விஷயத்துக்கு போறேன். திரவியாதி சப்த அந்நியதமத்துவ வியாபியம் பதார்த்தத்துவம் அப்படிங்கிற ஒரு வியாப்தியை தெரிவிக்கிறதுக்காக சப்த அப்படிங்கிற பதம் வந்தது அப்படின்னு சொல்றான். இப்போ வன்னி வியாபியா சுமஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டதுன்னா, எத்திர எத்திர தூமஹா தத்திர தத்திர வன்னி அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த தூமம் வன்னி வியாபியான்னு பேர். எத்திர எத்திர தூமஹா தத்திர தத்திர வன்னி அப்படின்னு இருந்ததுன்னு சொன்னா வன்னி வியாபியா தூமஹா அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி திரவியாதி சப்த பதார்த்த அந்நியதமத்துவ திரவியாதி சப்த அந்நியதமத்துவ வியாபியம் திரவியாதி சப்த அந்நியதமத்துவ வியாபியம் பதார்த்தத்துவம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அப்படி சொல்றச்ச எத்திர எத்திர பதார்த்தத்துவம், எங்கெல்லாம் பதார்த்தத்துவம் இருக்கோ அங்கெல்லாம் திரவியாதி சப்த அந்நியதமத்துவம் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ எத்திர எத்திர பதார்த்தத்துவம் அப்படின்னா இந்த 7 பதார்த்தங்கள்ல பதார்த்தத்துவம் இருக்கும். எத்திர எத்திர பதார்த்தத்துவம் அப்படின்னா எங்கெல்லாம் பதார்த்தத்துவம் இருக்கு அப்படின்னா இந்த 7 பதார்த்தங்கள்ல இருக்கு. இந்த திரவியாதி சப்த அந்நியதமத்துவம் முன்னாடியே சொன்ன இல்லையா? கட பட தந்து அந்நியதமம் அப்படின்னா கடமோ பட்டமோ தந்துவோ அப்படின்னு அர்த்தம். கடப்பட்ட தந்து அந்நியதமத்துவம் எங்க இருக்கும் கேட்டீங்கன்னா கடத்திலையும் பட்டத்திலையும் தந்துவிலையும் இருக்கும். அந்த மாதிரி திரவியாதி சப்த அந்நியதமத்துவம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த பதார்த்தத்துவம் எங்கெல்லாம் இருக்கோ 7 பதார்த்தங்கள்ல அந்த பதார்த்தங்கள்ல திரவியாதி சப்த அந்நியதமத்துவம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப என்ன ஆயிடுது? இந்த பதார்த்தத்துவம் திரவியாதி சப்த அந்நியதமத்துவ வியாபியமாக ஆயிடுச்சு. முன்னாடி பார்த்தோம் இல்லையா? எத்திர எத்திர தூமஹா, எங்கெல்லாம் தூமம் இருக்கோ அங்கெல்லாம் வன்னி இருக்கு அப்படின்னு அடுத்தனா. அப்போ வன்னி வியாபியா தூமஹான்னு சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி எத்திர எத்திர பதார்த்தத்துவம் இந்த 7 பதார்த்தங்கள்ல அங்கெல்லாம் திரவியாதி சப்த அந்நியதமத்துவம் இருக்கு. அப்ப என்ன அடுத்து? இந்த பதார்த்தத்துவம் திரவியாதி சப்த அந்நியதமத்துவ வியாபியமாக ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு வியாப்திய சொல்றதுக்காக தான் 7 சப்த அப்படிங்கிற பதம் வந்தது. அப்ப என்ன அடுத்து? சாப்த போதம் என்ன கிடைச்சது நமக்கு? திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக திரவியாதி சப்த அந்நியதமத்துவ வியாபிய பதார்த்தத்துவ வந்தக இந்த 7 பதார்த்தங்கள் திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவா அப்படின்னு சாப்பிட்ட போதான் கிடக்குது. அதோட இந்த விஷயம் முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி வியாப்தியை சொல்றதுக்காக தான் சப்தபதம் வந்தது அப்படின்னு சொல்லி இந்த விசாரத்தை முடிச்சுட்டான். ஒரு தடவை பங்கி படிக்கிறேன், உங்க சந்தேகம் இருந்தா கேட்கணும். பதார்த்தான் விபஜதே திரவியேதி பதத்திய அர்த்தः பதார்த்தः இது வியுத்பத்யா அபிதேயத்வம் பதார்த்த சாமான்ய லட்சணம் லப்யதே. நனு அத்ர விபாகாதேவ சப்தத்வே சித்தே சப்தகிரஹணம் வியர்த்தம் இதி சேத் ந நியூன அதிக சங்க்யா வியவச்சேதார்த்தத்வாத் அப்படின்னு சொன்னான். நனு அதிரிக்த பதார்த்தः பிரமிதः நவ பிரமிதஸ்ய நிஷேத அயோகாத் न आद्यः प्रमितस्य निषेध अयोगात् न अन्त्यः प्रतियोगी प्रमितिं विना निषेध अनुपपत्ते அப்படின்னு சொல்லிட்டான். சரி, அப்போ எதுக்கு சப்தபதம் அப்படின்னு கேட்டேன்னா
பதார்த்தத்துவம் द्रव्यादि सप्त अन्यतमत्व व्याप्यम इति व्याप्तिं बोधयितुं सप्तपद ग्रहणम அதுதான் வியவச்சேதார்த்தம். न्यून अधिक संख्या व्यवच्छेद सप्तपदेन उच्यते அப்படின்னு சொன்னா இல்லையா? வியவச்சேதன்ற சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம். பதார்த்தத்துவம் திரவியாதி சப்த அந்நியதமத்துவ வியாப்தியம் அப்படின்னு இது இந்த வியாப்திய சொல்றதுக்காக தான் சப்தபடம் வந்தது அப்படின்னு இதோட இந்த விசாரம் முடிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கு மேற்கொண்டு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரவியாதி சப்த அந்நியதமத்துவம்னா நீங்க என்ன சொல்றீங்க? பொதுவா ஒரு அர்த்தம் சொன்னீங்க. 7 அந்நியதமாக 7 அந்நியதமாக பிரத்யகுண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவ சப்த அந்நியதமாக அப்படின்னா திரவியமும் ஆகலாம், குணமும் ஆகலாம், கர்மமும் ஆகலாம், 7 பதார்த்தங்களும் ஆகலாம். அந்நியதமம் அந்நியதமத்துவம் எங்க இருக்கு? 7 பதார்த்தங்கள்ல இருக்கு. இந்த அந்நியதமத்துவம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. பொதுவா ஒரு உதாரணம் பார்க்கணும். இந்த உதாரணம் தான் சாதாரணமான ஒரு உதாரணத்தை சொல்றேன். கடபட தந்து அந்நியதமத்துவம் நாம கேள்வி என்ன சொல்வேது? அந்த அந்நியதமத்துவம் எங்க இருக்குன்னு சொல்வேது? கடத்திலையும் பட்டத்திலையும் தந்துலையும் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? அப்போ கடத்திலையும் பட்டத்திலையும் தந்துலையும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம் தான் அந்நியதமத்துவம்னு சொல்லணும். என்னது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கட பட தந்து திருத்தய பின்னஹா யஹா தத் பின்னத்துவம். இதுதான் இந்த கட பட தந்து அந்நியதமத்துவம்னா கடமும் கிடையாது, பட்டமும் கிடையாது, தந்துவும் கிடையாது. இந்த 3 வஸ்துக்களுடைய பின்னமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து என்ன அப்படின்னா புஸ்தகம் வச்சுக்கலாம். இந்த கடமும் பட்டமும் தந்து தவிர்த்து மீது எல்லா பதார்த்தங்களும் ஆகும். தத்பின்னத்துவம் எங்க வரும்? கடத்திலையும் பட்டத்திலையும் தந்துலையும் வரும். அப்போ கட பட தந்து அந்நியதம பின்னத்துவம் அந்நியதமத்துவம் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி திரவியாதி சப்த அந்நியதமத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா, திரவியாதி சப்த பின்னத்துவம்னு சொல்லணும். இந்த 7 பதார்த்தங்கள் தவிர்த்து ஒரு பதார்த்தம், அதனுடைய பின்னத்துவம் இந்த 7லயே வரப்போறது இல்லையா? இப்படி சொல்லணும். இதுதான் அந்நியதமத்துவம்னா சப்த பின்னத்துவம் அப்படின்னு சொல்லணும். சப்த பின்னமே அப்பிரசித்தமா இருக்கு. 7 தான் பதார்த்தங்கள்னு சொல்றேன். நீங்க தான் சப்த பின்னகா என்ன ஆகும்? ஒதுமே ஆகாது. 7 பதார்த்தங்கள் தான் லோகத்துல, அந்த 7லயே வந்துட போறது. தத் பின்னகா கஹ பவதி, எதுவும் ஆகாது. திரவியாதி சப்த பின்னகா ஏவ அப்பிரசித்தா பவதி. அப்போ இந்த சப்த பின்னத்துவம் கட பட தந்து பின்னத்துவம் கடபட தந்து அந்நியதமத்துவம் வந்துடும். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த திரவியாதி சப்த பின்னத்துவம் ரூபம் அந்நியதமத்துவம்ங்கிறது சம்பவிக்காதே. ஏன் அப்படின்னா சப்த பின்னமே அப்பிரசித்தமாக இருக்குன்றதுனால. அப்போ இந்த மாதிரி ஒரு அந்நியதமத்துவம், அப்பிரசித்தமான ஒரு அந்நியதமத்துவத்தை வச்சுட்டு அந்த அந்நியதமத்துவம் அந்நியதமத்துவ வியாப்தியம் பதார்த்தத்துவம் அப்படிங்கிற ஒரு வியாப்திக்காக 7ங்கிற பதம் வந்ததுன்னு எப்படி சொல்லுவேன்? இந்த அந்நியதமத்துவமே அப்பிரசித்தமா இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறா. அதுக்கு பதில் சொல்றான். நீங்க அந்நியதமத்துவம்னா வேற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டே, அது கிடையாது அந்நியதமத்துவம். நாங்க சொல்ற அந்நியதமத்துவம் என்ன அப்படின்னா திரவியாதி பேத சப்தக அபாவவத்வம். திரவியாதி பேத சப்தக அபாவவத்வம், இதுதான் அந்நியதமத்துவம். ஜாகிரதையா கவனிக்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ஜாகிரதையா கவனிக்கணும்.
திரவியாதி பேத சப்தகம் எடுத்துக்கோங்களேன். திரவிய பேதா திரவியம்னா இது பிரதீத சித்தா திரவிய பேதா எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குணத்துல, கர்மத்துல, பாண்டியத்துல, சமவாயத்துல, விசேஷத்துல, அபாவத்துல வரும். இந்த மாதிரி குணபேதம் எங்க வரும்? குணத்தை விட்டுட்டு திரவிய கர்ம சாமானியம் அப்படின்னு வரும். இந்த மாதிரி கர்ம பேதம் எங்க வரும்? கர்மாவை விட்டுட்டு திரவிய குண சாமானிய விசேஷ சமவாய இதெல்லாம் வரும். இப்படி 7 பேதங்கள் எடுத்துக்கணும். திரவிய பேதா, குணபேதா, கர்மபேதா, சாமானிய பேதா, விசேஷ பேதா, சமவாய பேதா, அபாவ பேதா அப்படின்னு 7 விதமான பேதங்கள் எடுத்துக்கணும். இந்த 7 விதமான பேதங்கள் திரவியத்துல இருக்கா அப்படின்னா இருக்காது. ஏன்? குணபேதம் இருக்கும் திரவியத்துல, கர்மபேதம் இருக்கும். இந்த 6 குணத்துல இருந்து ஒரு 6 பதார்த்தங்களுடைய பேதம் இருக்கும். திரவியத்துல திரவிய பேதம் வராது. அப்போ திரவியாதி பேத சப்தகம் திரவியேன பவதி. அப்ப திரவியாதி பேத சப்தக அபாவா திரவியத்துல வந்துடும். இந்த மாதிரி திரவியாதி பேத சப்தக அபாவா குணத்திலையும் வரும். ஏன்னா குணத்துல குணபேதம் இல்லை. அதே மாதிரி திரவியாதி பேத சப்தக அபாவா கர்மால கூட வரும். ஏன்னா கர்மணி கர்மபேதா நாஸ்தி. அப்போ திரவியாதி பேத சப்தக அபாவத்வம் எங்க இருக்குன்னு கேட்டதுன்னா இந்த 7 பதார்த்தங்கள்ல இருக்கு. இதுதான் அந்நியதமத்துவம் அப்படின்னு நான் சொல்லுவோம். அப்போ பதார்த்தத்துவம் எத்த எத்த சப்தசு பதார்த்தேஷு தத்ர சர்வத்ராபி திரவியாதி பேத சப்தக அபாவா வித்யதே. இதுதான் அந்நியதமத்துவம். இந்த மாதிரி அந்நியதமத்துவ வியாபியமாக பதார்த்தத்துவம் ஆகிறது. இந்த மாதிரி ஒரு வியாப்திய சொல்றதுக்காக தான் சப்த அப்படிங்கிற பதம் வந்தது அப்படின்னு நாம சொல்றோம். அப்ப என்ன நமக்கு சாப்த போதம் என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக திரவியாதி பேத சப்தக அபாவவத்வ ரூப அந்நியதமத்துவ வியாபிய பதார்த்தத்துவந்தா அப்படிங்கிற சாப்த போதம் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி மேற்கொண்டு நீங்களாகவே சதுர்விம்சதி குணாக அப்படிங்கிறத சதுர்விம்சதி பதம் ஏன் வந்தது, 24 தவிர்த்து 25ஆவதாக ஒரு குணம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குணம் அறியப்பட்டதா இல்லையா? அறியப்பட்டிருக்குன்னா எப்படி நிஷேதம் பண்ணுவேன்? அறியப்படலேன்னு சொன்னா பிரதியோகி ஞானம் உங்களுக்கு இல்லையே, எப்படி நிஷேதம் பண்ணுவேன் அப்படின்னு கேள்வி கேட்டு நாமளாகவே புரிஞ்சுண்டு அந்த இடத்துல ரூபாதி பேத சதுர்விம்சதிக அபாவவத்வம் அந்நியதமத்வம், ரூபாதி அந்நியதமத்வம் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சுயமாகவே ஏவம் அக்ரேபி திரஷ்டவ்யம் அப்படின்னு சொல்றேன். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. அப்போ இந்த கிரந்தம் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன கிரந்தம் கேட்டதுன்னா தத்ர திரவியாணி பிருத்திவி அப் தேஜோ வாயு ஆகாச கால திக்கு ஆத்ம மனாம்பி அவைவ அப்படின்னு சொல்றான். தத்ரன்னு ஒரு பதம். தத்ரன்னா அந்த இடத்துல தத் சப்தம் இருக்கு. அது மேல அந்த தத் சப்தத்துக்கு மேல திரள் பிரத்யம்னு ஒரு பிரத்யம். இந்த தத் சப்தம் எங்க பிரயோகம் பண்ணுவோம் நம்ம? ராமா இஸ் என்னது, சீதா ஹஸ்பண்ட் இஸ் குட் அப்படின்னா அந்த தத் சப்தம் சொல்றோம். ராமஹா தசரத புத்திரஹா சீதாபதி சஹா அதீவ சமீச்சீனஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப சஹான்னா யாரு இந்த இடத்துல? அந்த மாதிரி அப்போ தற்சப்தத்துக்கு பூர்வோக்த பராமரிஷித்வம்
இல்ல பிரக்ராந்த வாச்சித்வம் அப்படின்னு சொல்றான். தற்சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னமோ அதுதான் தற்சப்தத்தினால சொல்லணும் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த இடத்துல தத்ரன்னு இருக்கு. தத்ரன்னா தத்து சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி என்ன போச்சு? 7 பதார்த்தங்கள் போச்சு. அதை பத்தி தானே பார்த்தோம். திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக சப்த பதார்த்தாக அப்படின்னு 7 பதார்த்தங்கள் போச்சு. அந்த 7 பதார்த்தங்கள் தான் இந்த சச்சப்தத்துக்கு அர்த்தம். தல் பிரத்யத்துக்கு மத்தியே அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த 7 பதார்த்தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திரவியாணி எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா 9. என்னது? பிருத்திவ்யப்தேஜோ வாயுவாகாச கால திகாத்ம மனாந்தி நவைவா. இந்த நவ சப்தம் கூட எதுக்காக வந்தது அப்படின்னு நாமளே புரிஞ்சுக்கணும். அதிரிக்தமான ஒரு திரவியம் இல்லைன்னு சொல்றதுக்காக வந்தது. அது எப்படி இல்லைன்னு சொல்வேன்? உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்ச திரவியத்தை இல்லைன்னு சொல்றீங்களா இல்ல தெரியாத திரவியத்தை இல்லைன்னு சொல்றீங்களா? தெரிஞ்ச திரவியத்தை இல்லைன்னு தான் சொல்றோம். அப்படின்னா தெரிஞ்ச திரவியத்தை எப்படி நீங்க இல்லையான்னு சொல்வேன்? அதுதான் நமக்கு தெரியறத இருக்குன்னு தெரியறது, அதை எப்படி இல்லைன்னு சொல்லுவேன்? இல்ல ஒரு திரவியம் தெரியல அதுதான் இல்லைன்னு சொல்றோம் அப்படின்னா தெரியாத வஸ்துவை நிராகரணம் பண்ண முடியாது. அப்படி இந்த இடத்துல என்ன ஆச்சு? அப்போ நியூன அதிக திரவிய வியவச்சேதார்த்தம் நவபதம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டதுன்னா பிருத்திவியாதி நவக அந்நியதமத்துவ வியாப்தியம் திரவியத்துவம் அப்படிங்கிற வியாப்திய சொல்றதுக்காக நவபதம் வந்தது அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல பிருத்திவியாதி நவக அந்நியதமத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டதுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பிருத்திவியாதி பேத நவக அபாவவத்வம் திரவியாதி பேத சப்தக அபாவவத்வம்ங்கிற மாதிரி பிருத்திவியாதி பேத நவக அபாவவத்வம் பிருத்திவியாதி நவ அந்நியதமத்வம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சொல்லணும். அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த இடத்துல வச்சுக்கலாம் பாடத்தை. அடுத்த பாடம் இது அந்த பங்கியை சொல்லிட்டேன். பாருங்க, திரவியம் விபஜதே தத்ர இதி. தத்ர அப்படின்னா முன்னாடி சொன்ன திரவியங்கள் மத்தியே, பிரல் பிரத்யத்துக்கு மத்தியேன்னு அர்த்தம். அப்ப திரவியாதி மத்தியே திரவியாணி நவைவா இது அன்வயா. நவைவன்னு பின்னாடி இருக்கு. என்னது? தத்ர திரவியாணி பிருத்திவியப்தேஜோ வாயு ஆகாச கால திகாத்ம மனாந்தி நவைவன்னு இருக்கோ இல்லையோ, அந்த நவைவங்கிறத முன்னாடி போடுவோம். தத்ர திரவியாணி நவைவா தானிக்க பிருத்திவியப்தேஜோ வாயு ஆகாச கால திகாத்ம மனாந்தி அப்படின்னு நம்ம பாடபேதம் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் எப்படி நீங்க 9 தான் திரவியம்னு சொல்றீங்க? தமகான்னு ஒரு திரவியம் இருக்கு இல்லையா, அது இருக்கிறச்சே எப்படி 9 தான் திரவியம்னு சொல்றேன் அப்படிங்கிற ஒரு பெரிய விசாரம். இந்த விசாரத்தை நம்ம வர்ற வாரங்களுக்கு பார்க்கலாம். இன்னைக்கு ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः.